உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையில் பல மாவட்டங்களில் நிலவும் மிகவும் வெப்பமான வானிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு, மேற்கு மற்றும் சப்ரபுவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்பக்குறைவோடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் இருப்பதாக திணைக்களம் கூறியுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் 1 மாதத்துக்குள் வழங்கி அந்த செயல்முறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை கண்டியில் உள்ள ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்தபோது பேசிய திசநாயக்கா, சமீபத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களில் விளைவாகும் என்றும் அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். 2023-24 நிதியாண்டில் 58,104 கோடியே வரியாக அதானி குழுமம் செலுத்தியுள்ளது. அதானி குழுமம் துறைமுகம் முதல் மின்சாரம் வரை பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. இதனால் மத்திய அரசுக்கு அதிக வரி செலுத்தும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இந்த குழுமம் விளங்கி வருகின்றது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவின் வேலை நிறுத்தத்துக்கு எதிராக தாக்கலான வழக்கில் மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை எவ்வித போராட்டத்திலும் ஜாக்டோ ஜியோ ஈடுபடக்கூடாது என உயர் நீதிமன்றம் மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்த போவதாக அறிவித்துள்ளார்கள். மத்திய அரசு 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை வரவிட மாட்டோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பது மாணவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக உள்ளதை காட்டுகிறது என அமமுனக்கான பொதுச் செயலாளர் தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கனடா மற்றும் மெக்சிகோ மீது திட்டமிட்டபடி வரி விதிப்புகள் அடுத்த மாதம் துவங்கும் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் 30,000 இந்திய மாணவர்களை சேர்க்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது. உக்ரைனின் அமைதியை நிலைநிறுத்துவதற்காக சில ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை அனுப்ப திட்டமிட்டு வரும் நிலையில் சுவிட்சர்லாந்துக்கும் ராணுவ வீரர்களை அனுப்ப திட்டமிட்டு வருகின்றது. பிரித்தானியா ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறைக்கு ஆதரவளிக்கும் சீனாவைச் சேர்ந்த 10 நிறுவனங்களுக்கு புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. புலம்பெயர் மக்களை கட்டுப்படுத்த கனடாவின் சமீபத்திய நடவடிக்கைகள் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்று அச்சம் வெளியாகியுள்ளது. வாஷிங்டனில் பயணமாகியுள்ள ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அங்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினை சந்தித்து உரையாடியுள்ளார். நேற்றைய தினம் அவர்கள் ஊடாக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். அதில் பேசிய ஜனாதிபதி மக்ரோன் அடுத்து வரும் வாரங்களில் நிரந்தர போர் நிறுத்தத்தை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு தை மாதம் மின்சார கட்டணம் வீழ்ச்சி அடைந்திருந்ததை அடுத்து இதுவரை இல்லாத அளவு கட்டண உயர்வை பிரான்ஸ் மக்கள் சந்திக்க உள்ளனர். பிரெஞ்சு மின்சார வாரியமும் அரசாங்கமும் இணைந்து ஒரு புதிய மின்கட்டண அறவீடு திட்டத்தை கொண்டு வர உள்ளன. புதிய கட்டணம் 19% கட்டணம் அதிகரிக்கப்பட்ட உள்ளது. பொண்டு என அழைக்கப்படும் சீசினால் தயாரிக்கப்படும் உணவு ஒன்றை உருவாக்கி ஜுரா நகர வெதும்பகத்தினர் கிண்ண சாதனை படைத்துள்ளனர். 2174 கிலோ எடையுள்ள பொண்டு உணவு தயாரிக்கப்படும் மிக சூடாக பரிமாறப்பட்டுள்ளது. இதனை கிட்டத்தட்ட 5000 பேர் உட்கொண்டுள்ளனர். உலகில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய சூடான பொண்டு உணவு என்னும் சாதனையை கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். சாம்பியன்ஸ் டிராபிக் லீக் போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிராக சதம் விளாசியதன் மூலம் உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன் டிராபியின் முதல் போட்டியிலேயே சதம் விளாசிய வீரர் என்ற பெருமையை ரச்சின் ரவீந்திர பெற்றுள்ளார். பிரான்ஸ் கால்பந்து வீரர் கைலியன் எம்பாவே 500 கோல் உதவிகள் செய்த இளம் வீரர் என்னும் வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். 2025 பணக்கார கிரிக்கெட் வீரர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, ரிக்கி பாண்டிக், பிரையன் லாரா, ஷேன் வார்னே, ஜேக்கியூஸ் கலியஸ், வீரேந்திர சேவாக்,
ஏபிடி வில்லியர்ஸ், யுவராஜ் சிங் ஆகியோர் இந்த 10 இடங்களை பெற்றுள்ளார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.